அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் இந்த சேவாதார கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ எல்லாமே நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்ராட் கண்ட்ரீஸில் நிறையா மூவிஸ் இருக்குது. ஓகே, அதனால் மேக்ஸிமம் பெரிய பெரிய ஸ்டாருங்களோட தான் மூவி புக்கிங் இருக்கும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் நிறையா மூவி புக் பண்ணிட்டேன். அதனால் இனிமேல் நான் பதமாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அடுத்து லட்சுமி ஸ்டுடியோவில் ஒரு மூவி தோதாகிற மாதிரி நிலை இருக்குது. அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து நவீன உலகம் அப்படின்ற ஒரு நிலையில் ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அந்த வகையில் நவீன பாரதி அப்படின்ற ஒரு நபர், என்னோடய கிளாஸ்மேட்டு, நல்ல ஒரு பயங்கரமான ஒரு படிப்பாளி. அவங்க ஒரு பெண்ணு தான், ஏன்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. இப்போ மேரேஜெல்லாம் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தோழி. ஏன் அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னாலே லவ்வு கலவிகள் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ சொல்ல வரும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஏதோ தவிக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தான் புரியல. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஓகே, ஏன்னா பெண் அப்படின்னாலே நிறையா கேட்டகரி இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு பதமான ஒரு பக்குவமான ஒரு நல்ல ஒரு தோழி. அந்த மாதிரி நல்ல தோழி இருக்கிறது நல்லது தான். ஓகே, அடுத்து ஞானமணிகண்டன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் டிஸ்கஷன். அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோவா பெரிய ஹிஸ்ட்ரியெலாம் எதுவும் கிடையாது. இவன் ஸ்கூல் டேஸில் படித்தான். அதாவது இந்த குழந்தைங்கள படிக்கிறப்போ ஸ்கூல் அடிக்கடி மாற்றவே கூடாது. அப்படி மாற்றுறப்போ சரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா தாதகாப்பட்டி கேட்டில் மாயம் படித்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருந்தது. என்ன அங்கே வசதி கொஞ்சம் தோதாகலை, இருந்தாலும் ஓரளவு நல்ல வசதியான வீட்டில் வாழ்ந்துருக்கலாம். சொந்த வீடெலாம் இருந்தது. இருந்தாலும் எங்கே இருந்தாலுமே அறிவு அப்படின்றது மிகவும் தேவை. நல்ல அறிவு தான் நல்ல ஒரு வாழ்வியல் அமைச்சு தரும். அதனால் அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருந்தாங்க. ஆனால் அதே பனைமரத்துப்பட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ரெண்டெல்லாம் எதுவும் தோதாகலை இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் என்ன அங்கே இருந்த வரைக்கும் அப்படியே வாழ்ந்துருந்தால் ஒரு ரவுடி கேட்டகரி அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். இங்கே வரவும் ஓரளவு படிப்பாளியாக மாறிட்டா அப்படி. ஆனால் இருந்தாலுமே ஃப்ரெண்டு அப்படின்றது நிலையில் தோதாகலை. சரி, இந்த ஞானமணிகண்டன் நான் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவங்க கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ ஒர்த்து கிடையாதுன்ற மாதிரி தான் அவங்க காமிச்சிக்குவாங்க. அவங்க அப்பாவுமே ஏதோ ஒரு லாஜிக் வேலைக்கு போவார், ஏதோ 3 ரூபா 4 ரூபா சம்பாதிப்பார் அப்போவே. இப்போ அவங்க அப்பாவை மறுகையாக பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானமணிகண்டன் அப்படின்ற அந்த கேரக்டர் ஊருப்பட்ட செல்லம். உண்மையாலுமே ஒரு அம்மாவானது தான் பிள்ளைக்கு நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, ஓவராக செல்லம் கொடுத்து ஓவராக அரவணைச்சி ஓவராக பாதுகாப்பு செய்கிறப்போ இயல்பாகவே அந்த ஒரு நபருக்கு நம்ம அம்மாவே நமக்கு ஆதரவு தராங்க. அப்போ எல்லாம் உண்மை தான் போல் இருக்குது, அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போல் இருக்குது அப்போ நான் நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த ஞானமணிகண்டன் ஓஎஸ் இருக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாத்ரூமானது ஒரு அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி ஒரு உணர்வு ஏற்படும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. பாத்ரூம் இருந்து ரொம்ப தொலைவாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு. இந்த மலம் சம்மந்தமான ஒரு உணர்வு நிலை ஏற்பட்டாலே ஞானமணிகண்டன் ஓஎஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இவங்க கௌரவம் பார்த்துக்கிட்டே பாத்ரூம் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வீட்டிலலாம் அப்போ பாத்ரூம் வசதி கிடையாது. இவன் பாத்ரூம் போகிறதுக்கு கௌரவப்பட்டுக்கிட்டு நம்மளையுமே பாத்ரூம் போகாமல் கௌரவப்படுத்திகிட்டு இருப்பான். அது சரி கிடையாது. இவனோட ஓஎஸ்ஸே சரியில்லை, இவனோட சாஃப்ட்வேரும் சரியில்லை. இவன் பண்ணுற வரைக்கும் ஒரு குரூப்பு படித்தான், அதுக்கப்புறம் ஒரு எங்கேயோ ஸ்பான்சரில் காலேஜ் படித்தான், அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ குழந்தையும் பெற்றுட்டான், சம்பாதிக்கிறான். வேலை செய்கிற இடத்துலையே ஒரு பொண்ணு. அம்மா அப்பா அப்பா இல்லை, அம்மா நமக்கு ஃபுல் ஆதரவு. ஓகே, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு இவனை உயர்வாக நினச்சிக்கிறான். ஆனால் நிஜம் அப்படி கிடையாது. இவன் ஒரு போட்டியாளான்னு பொறாமக்காரன் மாதிரி. ஆரம்பத்துலேருந்தே மைனுக்கு ஒரு போட்டிக்காரன் மாதிரி ஒரு பொறாமை போட்டுக்கிட்டே இருப்பான். ஐயோ பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறானே, ஐயோ சர்டிஃபிகேட் வாங்குறானே, ஏதோ பொறாமை. இவன் பொறாமப்பட்டு தான் மூஞ்சியே ஒரு மாதிரியாக மாற்றி விட்டான். ஒரு கொப்பளம் வந்ததுக்கே இவங்க அம்மா தான் காரணம். அதை கிள்ளி விட்டு அதை வந்துட்டு ஸ்ப்ரிட் ஆகி மூஞ்சியே மாற்றி விட்டாங்க. நல்லா இருந்த மூஞ்சை இப்படி மாற்றினதுக்கு காரணமே இந்த ஞானமணி அவங்களோட அம்மா தான். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பொறாமை, ஒரு போட்டி,
அடுத்து இப்போ வரைக்குமே ஒரு ஏதோ வகையில் தோது பார்க்குறான், அது தோதாகாது. அதனால் இவன் எங்கே வேலை செய்கிறான்றதை பார்த்து அவனை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. இப்போலாம் அந்த அளவு ஒர்த்தே கிடையாது. ஏன்னா இவன் கட்டுரை போட்டுலாம் கலந்துக்குவான். இவன் எழுதுறது இவனுக்கு மட்டும்தான் புரியும். சும்மா டெக்கரேஷன் பண்ணுவான், அவ்வளோதான். சும்மா பேப்பர் டெக்கரேஷன், கலர் ஸ்கெட்ச் டெக்கரேஷன், ஹேண்ட் ரைட்டிங் டெக்கரேஷன். உள்ளே என்ன கான்செப்ட்டு ஒன்றுமே இருக்காது. சும்மா அப்படியே ஒரு டெக்கரேஷன்லாம் அப்படியே அப்படிங்க இப்படிங்க அப்படின்னா அது தோதாகாது. அது இல்லாமல் இவன் நல்லா தான் சம்பாதிக்கிறான். இவனுக்குன்னு இவன் சரியோ தவறோ இவனுக்குன்னு ஒரு குடும்பம், இவனுக்குன்னு ஒரு நல்ல தோது பார்க்குறான். அப்படியே தோது பார்த்துக்கிட்டேன். தேவையில்லாமல் இவன்லாம் பாலிடிக்ஸில் வந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிட்டு இவனோட எதுவுமே எனக்கு தோதாகாது. இவன் நல்லவனாகவே இருந்துட்டு போட்டுங்க, எனக்கு தேவை கிடையாது. ஓகே, அதனால் அனாவசியமாக சர்வர் ரூமில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, சரி. அடுத்த தகவல், காவ்யா மாறன் டிஸ்கஷன். காவ்யா மாறனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரே மாதிரியான நிகழ்வு வெவ்வேறு சந்ததியராக ஆக்கிரமிக்கும். அது தொடர்கதையாக மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மையப்புள்ளியில் முற்று பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது ஜிவி படத்தில். அது ஒரு வகையில் உண்மை தான். ஓகே, ஏன் அப்படின்னா ஆக்டர் ஜெயம் ரவி அவரோட நிலையில் அவர் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான், மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு. ஏன்னா நிறையா பேரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, யாராவது தெரிஞ்சே போய் பள்ளத்தில் விழுவாங்களா? உண்மையாலுமே எல்லாருமே தெரிஞ்சு தான் போய் பள்ளத்தில் விழுவாங்க. தெரியாமல் பள்ளத்தில் விழுவுறவங்க யாரோ ஒரு சில பேர் தான். அதிகப்படியான நபர் தெரிஞ்சே தான் போய் பள்ளத்தில் விழுவாங்க. ஓகே, அதனால் நானும் பள்ளத்தில் விழுவலாம் அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, இவங்களோட ஓஎஸும் சரி கிடையாது, இவங்களோட சாஃப்ட்வேரும் சரி கிடையாது. அது இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு கேட்டகரியில் உள்ளவங்க நம்மளையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மாதிரி கிடையாது சன் டிவி. இப்போ ஊருப்பட்ட கடன் இருக்குது, அது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருக்காங்க. அதனால் என்ன ஓரளவு தோது பார்த்தாங்க அப்படின்னா அந்த கடனானது ஓரளவு தோதாகும். இப்போ நம்மளை சொல்லி எத்தனை ட்ரில்லியன் கணக்கில் கூட காசு தோது பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது சென்னை பொறுத்த வரைக்கும். சென்னை, பெங்களூர், மும்பை, ஏன் யூஎஸ்ஏ, ரஷ்யா, ஈரான், சவுதி, நார்த் கொரியா, சவுத் கொரியா, எல்லா இடத்துலையும் நமக்கு எக்கச்சக்கமான செல்வாக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் தோது பார்த்து நிறையாவே சம்பாரிச்சிக்கலாம். அந்த ஒரு கான்செப்டில் இவங்க தோது பார்க்குறாங்க. அவ்வளோ கடன் இருக்குது. எப்படி இவ்வளோ கடன் ஆனது அப்படின்னா, அதாவது அப்போல்லாம் கேபிள் டிவியில் தான் இருந்தது. அந்த கேபிள் டிவியில் இப்போ நிறைய லோக்கல் சேனல்லாம் இருக்கும். இப்போல்லாம் அந்த கொடை வந்ததுனால நிறைய லோக்கல் சேனல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அது நம்ம டிஸ்கஷன் செய்யலாம் ஒரு நாள். அந்த கொடையிலே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிராஃபிக் சேனலு, டிஸ்கவரி சேனலு, ஏன் அந்த ஜி தமிழ், விஜய் டிவிலாம் பயங்கரமாக இருக்கும். சேனலு குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஆனால் சன் டிவி ஆனது ஒரு பொதிகை டிவி இருக்குமே அந்த காலத்தில், அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க. அதனால் அப்போ பார்த்த நபர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க மட்டும் தான் சன் டிவி லைக் பண்ணுறாங்க. அதில் இப்போ லோகோ மாற்றிட்டாங்க. எனக்கே கூட சன் டிவி ப்ரோக்ராம்லாம் அவ்வளோ தோதாகலை இப்போலாம். ஓகே, ஏன் அப்படின்னா நல்ல ஒரு படிப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வீட்டில் சன் டிவி அவங்களே பார்க்க மாட்டாங்க. ஓகே, அவங்களே வேறு சேனல் தான் பார்ப்பாங்க. நானும் கூட அதிகமாக இந்த மூவிஸ் நவ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, இங்கிலீஷ் சேனலு. அதுக்கப்புறம் இந்த HBO, அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி, ஜி தமிழ், இந்த டிஸ்கவரி தமிழ், இந்த நேஷ்னல் கிராஃபிக்ஸு, இந்த மாதிரி சேனல் தான் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில கார்ட்டூன் சேனல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நானும் ஒரு கார்ட்டூன் டைரக்டர் அப்படின்றனால. அதனால் ஊருப்பட்ட கடன் இருக்குது. அதெல்லாம் தோது பார்க்குறதுக்காக நம்மளை தோது பார்க்குறாங்க. அது இல்லாமல் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளியெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க. அவங்க யாராரு, இவங்க யாராரு, அப்படிலாம் ஒருத்தருமே கிடையாது. இவங்க எவ்வளோ ஊழல் செஞ்சு எவ்வளோ தோது, எல்லாம் அப்போலேருந்தே தோது பார்த்தனால எல்லாம் ஓரளவு பழகிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு அதில் இருக்காங்க. ஆனால் யாருன்னா டிஎம்கேக்குள்ளேயே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரிலேட்டிவ், அவங்களுக்குள்ளேயே தான் யாராரு. அதெல்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஓகே, அது இல்லாமல் காவ்யா மாறன் நமக்கு தோதாக மாட்டாங்க. ஓகே, அப்போது உளவியல் ரீதியாக என்ன தீர்வு அப்படின்னா, திவ்யா சாஷா அவங்களுடைய நிலையில் இப்போ காவ்யா மாறன் அவங்களுக்கு ஒரு சொத்து மதிப்பு இருக்கும்.
இருக்கிற எல்லாத்தையும் விற்றா ஒரு இவ்வளோ காசு இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. அதை விட 3 மடங்கு சொத்தை நான் வந்து விஜய் அவங்க டாட்டர் திவ்யா சாஷாவுக்கு எழுதி வைக்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த மனநிலையானது அந்த காசுக்காக வந்துட்டு தோது பார்க்காது. ஏன் அப்படின்னா யதார்த்த வறுமையில் வாழ்கிறப்போ நமக்கு ஏதோ ஒரு கேஷ் கிடைக்கிறப்போ நம்ம சௌகரியம் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் தான் எல்லோரும் நினைப்பாங்க. அதுக்காக சரியான நபராக தேர்ந்தெடுக்கணும். அதனால் திவ்யா சாஷா பொறுத்த வரைக்கும் அங்கே ஓரளவு ஏழை மாதிரி தான். அதனால் நான் காவியா மாறின அவங்க அளவுக்கு சொத்து மதிப்பு அவங்க 3 மடங்கு அவங்களுக்கு நான் கொடுக்குறப்போ அவங்க உயர்வான நிலைக்கு வந்துடுவாங்க. அப்படின்றப்போ அவங்ககிட்டையும் கேஷ் இருக்குது. ஓகே, இதெல்லாமே உளவியல் ரீதியான ஒரு விஷயம். ஓகே, அது இல்லாமல் காவியா மாறன் பொறுத்த வரைக்கும் மூவிஸ் எல்லாம் கேன்சலு. ஓகே, என்னங்க டைரக்டர் சார் உங்களுடைய க்ரியேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே டெமோ தான். டெமோவிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லது. ஒரிஜினலாக நம்ம எடுத்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நல்ல வேலை டெமோவிலே புரிஞ்சுக்கிட்டோமே சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம். அதனால் ஸ்டூடியோவில் நாட் அலோடு 100% கன்ஃபார்ம். அது இல்லாமல் அவங்க எனக்கு சமமான அளவு போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. அது தோதாகாது. ஓகே, அதனால் ஆரம்பத்திலே சில விஷயம் நம்ம கண்டுபிடிச்சி சரிப்படுத்துறதுன்றது மிகவும் நல்லது. அதனால் கலாநிதி மாறன் அவரை பொறுத்தவரை பிஸ்னஸ் ஏதோ சொல்கிறீங்களா ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தாதீங்க. ஒரு வேளை நான் சொன்னது எல்லாத்தையும் தாண்டி அப்படிங்க இப்படிங்க எல்லாம் சொன்னாலுமே நான் சொல்லக்கூடிய ஒரு இறுதியான வார்த்தை என்னென்னா வைப்பால் ப்ளஸ் பார்ட்டி சமம், அவ்வளோதான். மற்றபடி தோது பார்க்கறன்றது தோதாகாது. ஓகே, மற்றபடி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு டைம் 2 டைம்லாம் இல்லை, எத்தனை டைம் ஏறாரு. ஹெட்செட் காணாமல் போயிருக்கு, என்கிட்ட என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ உடனே அந்த டைம் வந்து அட்டாக் பண்ணுறது. இதுக்கு மேலே நான் தோது பார்க்குறன்றது சரி கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா சோனா காலேஜ் போகிறப்ப எனக்கு நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஒரு நினைவில் இருக்குது. அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின்றதும் எனக்கு பயங்கரமாக தான் இருக்குது. அதனால் தேவைப்பட கிடையாது. ஓகே, நீங்களே பதமாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து டிஇஓ பார்ட்டி சார்பாக சில வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக நீங்கள் தான் லவ் பண்ணிங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்துட்டு முருகன் இருந்தப்போ இன்னும் இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு இப்படி நடந்துக்குது, ரொம்ப அம்மாஞ்சியாக இருக்கும் போல் இருக்க, இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, இப்படி நடந்துக்கிறாங்க, பேசாமல் நம்ம ஏதோ ஒரு உதவி செஞ்சு நம்ம திருமணம் செஞ்சுட்டு அப்படின்னா இவ்வளோ சொத்து நமக்கு கிடைக்கும், நம்ம ஓரளவு தோது பார்த்தோம்னா எவ்வளோ வகையில் தோதாக இருக்கும், இருக்கிற ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் ஒரு அளவு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாமே தலைகீழாக மாறி நம்மளே ஃபாலோ செஞ்சு இந்த வெற்றி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு நபர் இருக்கார். அவருக்கு என்கிட்டயே காசு வாங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா அந்த கொக்கோ கோலா அப்படின்றது அவங்களுடைய கான்செப்ட். ஆமாம், அது 7 அப்புன்னு தான் வைக்கலான்னு நினச்சேன். ஓகே, அதனால் இந்த வெற்றி மேனேஜ்மெண்ட் சர்வீஸு நமக்கு என்றைக்காக இருந்தாலும் ஆபத்து தான். ஏன்னா நம்மக்கிட்டே காசு வாங்கிட்டு இது அவங்க ஏதோ பல லட்சம் கோடி காசு தர்ற மாதிரி நேரங்காலம் தெரியாமல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. துரோகம். அதனால் தோதாக மாட்டாங்க. இவங்க ஏதோ பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களே ஒரு எரராக இருக்காங்க. ஓகே, இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தோது பார்க்கணும் அப்படின்றது அனாவசியம். ஓகே, சுதந்திரம் இருக்குது, அதன்படி நம்ம தோது பார்த்துக்கலாம். ஓகே, சரி, அடுத்த தகவல்